கடைசி வார ஜும்மாவாக இந்த நாள் இருக்கிறது. நாம் அடுத்த ஜும்மாவை அடையும் போது இன்ஷா அல்லாஹ் பெருநாளையும் அடைந்திருப்போம், ரமலானையும் கடந்திருப்போம். இன்னும் எஞ்சிருக்கின்ற 6 நாட்களில நமது ஈமானை நாம் புதுப்பித்துக் கொள்ளவும், அதை புத்துணர்ச்சி ஊட்டிக் கொள்ளவும் சில நிகழ்வுகளை நாம் கண்டிப்பாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களுக்கு அடையாளமாக, நபியே நீங்கள் உபதேசம் செய்யுங்கள், அது மூமின்களுக்கு பயனளிக்கும் என்று கூறுகின்றார். எனவே உபதேசங்கள் நமக்கு பயனளிக்குமாயின் 51ஆம் அத்தியாயத்துல 55ஆவது வசனம் நமக்கு பயனளிச்சுன்னு சொன்னா நாம மூமின்க பட்டியலில் இருக்கிறோம். இல்ல ஏதோ வந்துட்டு போறோம், வாழ்க்கையில மாற்றமே இல்லை அப்படின்னா நாம இன்னும் ஈமான்ல படித்தரம் உயரவில்லை என்று பொருளாகிவிடும். அதனால பெண்களாகிய உங்களுக்கு இன்று ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடிய ஒரு வரலாற்று செய்தி இன்ஷா அல்லாஹ் பதிவு செய்கின்றேன். நான் கடந்த வாரம் உரையின் போது இறுதியாக ஒன்று சொன்னேன். உம்மு உமாரா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வாழ்க்கையிலிருந்து சில பதிவுகளை நாம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் என்றிருந்தேன். பொதுவாக பெண்கள் எல்லாம் நம்ம எப்படி இருக்கிறோம்னு சொன்னா, ஆண்களினுடைய பார்வையும் பெண்களை பார்த்து அப்படித்தான் இருக்கு, பெண்களுடைய மனநிலையும் அப்படித்தான் இருக்கு. என்ன அப்படின்னா, சமைக்கிறது, துவைக்கிறது, வீட்டை கிளீன் பண்றது, இதை தாண்டி ஒண்ணுமே இல்லை. இதை தாண்டி கொஞ்சம் தொழுதுகள் எல்லாம் திக்கு செஞ்சுக்கலாம், அவ்வளவுதான். இவ்வளவுதான் உங்கள் வாழ்க்கை சுருங்கி அழுக்கடைந்து கசங்கி இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், உலகத்திற்கு நாம் கொடுத்த முக்கியத்துவம் மார்க்கத்திற்கு கொடுக்கவில்லை. மார்க்கத்திற்கு எப்ப நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அல்லாஹ் நம்மளுடைய வாழ்க்கையை பரந்ததாக விசாலமானதாக ஆக்கி பறக்கத் செய்து விடுவான். அதுக்கான ஒரு உதாரணமாக தான் நாம இன்னைக்கு பார்க்கிறோம். வரலாற்றுல இவங்க ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். அதற்கு முன்னால ஒரு முக்கியமான செய்தி சொல்றேன். எல்லாருக்கும் நமக்கு தெரிந்த ஒரு சூரா அஹ்ஸாப் 33வது அத்தியாயத்துல 35வது வசனம். இது மிகவும் பிரபலியமான வசனம். இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்தி வல் முக்மினீன வல் முக்மினாத் வல் கானிதீன வல் கானிதாத் வஸ்ஸாதிகீன வஸ்ஸாதிகாத் வஸ்ஸாபிரீன வஸ்ஸாபிராத் வல் ஹாஷியீன வல் ஹாஷியாத் வல் முத்தஸத்திகீன வல் முத்தஸத்திகாத் வஸ்ஸாயிமீன வஸ்ஸாயிமாத் வல் ஹாபிலீன ஃபுருஜஹும் வல் ஹாபிலாத் வத்தாகிரன அல்லாஹு கஸீரன் வத்தாகிராத் ஆதல்லாஹு லஹும் மக்பிரத்தும் வ அஜ்ருன் அஸீமா என்ற ஒரு அழகிய ஒரு வசனம். இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா, பொதுவாக மூமின்களுக்கு அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்லுவான், பொதுவாகவே இருக்கும். ஆனா இந்த செய்தி எப்படி இருக்கு? நிச்சயமாக முஸ்லிம்கள் சொன்னாலே ஆண் பெண் அடங்கிடுவாங்க. ஆனா இந்த வசனத்துல எல்லாவற்றையும் ஆண்பாலாகவும் பெண்பாலாகவும் பிரித்திருக்கிறான் அல்லாஹ். முஸ்லிமான ஆண்களும் பெண்களும், நம்பிக்கை உண்ட ஆண்களும் பெண்களும், இறை வழிபாடுகள் உள்ள ஆண்களும் பெண்களும், உண்மையை பேசும் ஆண்களும் பெண்களும், பொறுமையுள்ள ஆண்களும் பெண்களும், அல்லாஹ்விடம் உள்ளட்சத்துடன் இருக்கும் ஆண்களும் பெண்களும், தர்மம் செய்யும் ஆண்களும் பெண்களும், நோன்பு நோக்கும் ஆண்களும் பெண்களும், தங்களுடைய வெட்கத்தலங்களை கற்பை பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்களும் பெண்களும், அல்லாஹ்வை அதிகம் தியானம் செய்யும் ஆண்களும் பெண்களும் ஆகிய இவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பையும் மகத்தான் நற்கூலியும் சித்தப்படுத்தியிருக்கின்றான். இந்த வசனம் இறங்கியதனுடைய பின்னணியை பார்த்தா தான் யாருடைய கேள்விக்கு விடையாக அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கியருளினான் என்று நான் பார்க்க வேண்டும். இந்த வசனத்திற்கு மிகவும் அருகதையுள்ள பெண்மணியாக இருப்பவர்கள் தான் உம்மு உமாரா ரலியல்லாஹு அவர்கள். அல்லாஹ்வின் தூதர் ஹிஜ்ரத்தை முடித்து மதீனாவிலே ஆட்சி பொறுப்பில் அமர்ந்து, மதீனாவின் சிறப்பான முறையில இஸ்லாமியர்களுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில மக்கள் மத்தியிலே ஒரு பேச்சு எழுகிறது. குர்ஆனுடைய வசனங்கள் எல்லாம் ஆண்களை பார்த்தே இருக்கிறது, பெண்களை பார்த்து நேரடியாக கூறக்கூடிய வசனங்கள் இல்லை. அப்படி என்றால் பெண்களுக்கு இஸ்லாத்தினுடைய நிலை என்ன, அல்லாஹ்விடத்தில் எங்களுடைய தரஜா என்ன என்ற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில எழுகிறது. இதற்கு விடை காணும் விதமாக ஒரு பெண்ணாக இருந்தாலும் இவர்கள் அல்லாஹ்வின் தூதருடைய அரசவைக்கு வந்து, அல்லாஹ்வின் தூதரே, குர்ஆனிய வசனத்தில் அல்லாஹ் ஆண்களை பார்த்தே எல்லா செய்திகளும் கூறுகின்றான், அப்படி என்றால் பெண்களாகிய எங்களுடைய நிலை என்ன அல்லாஹ்விடத்துல என்று கேட்கும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் அமைதியாக இருக்க அல்லாஹ் பதிலளித்தான். அந்த வசனம் தான் இது. இந்த வசனம்
இறங்கிய பின்னால் அவங்க அல்லாஹ்வின் தூதருக்கு ஒரு செய்தி சொன்னாங்க. இது என்னுடைய கேள்வி இல்லை, மதீனா நகரத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் இவ்வாறுதான் தங்களுக்குள் பேசிக் கொள்கிறார்கள். அதை தெளிவுபடுத்தவே உங்களிடம் வந்தேன். அல்லாஹ் எங்களுக்கு தெளிவுபடுத்தி விட்டான்னு போறாங்க. இவ்வளவு தெளிவாக ஒரு பெண்மணி கேட்டு அதற்கு அல்லாஹ் பதில் உரைக்கிறார் என்றால் அப்பேற்பட்ட முக்கியம் வாய்ந்த இவர்கள் யார்? இவருடைய புனை பெயர் உம்மு உமாரா ரலியல்லாஹு அன்ஹா என்பது இவருடைய உண்மையான பெயர். முசைபா பின் காப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகளாக இருக்கிறார்கள். முசைபா பின் காப். இவங்களுக்கு 2 மகன்கள். ஒன்று ஹபீப் என்பவரும் இன்னொருவர் அப்துல்லா என்பவரும். முதல் கணவர் இறந்தவுடன் அவர்களுக்கு 2வது திருமணம் முடிந்தது. அவர்களின் மூலமாக அவர்கள் அரஃபா இப்னு அம்ர் என்று சொல்லப்படக்கூடிய சஹாபி திருமணம் முடித்தார்கள். அவர்கள் மூலமாக தமீம் என்ற ஒரு ஆண் குழந்தையும் கவுலா என்ற ஒரு பெண் குழந்தையும் பெற்றெடுத்தார்கள். ஆக மொத்தம் 4 பேர். இந்த செய்தியை நாம் தெரிந்து கொண்டு யார் இவர்கள் என்பதை நாம் பார்த்தோமே ஆனால், அல்லாஹ்வின் தூதர் மக்காவில் இருக்கும் பொழுது மக்காவினுடைய 3வது வருடம் அல்லாஹ்வின் தூதருக்கு கூறுகிறான், நீங்கள் மக்களிடம் சென்று இஸ்லாத்தை எடுத்து வையுங்கள் என்று. 2 வருடம் ரொம்ப அமைதியா சொந்த பந்தம் சுற்று வட்டாரங்களுக்குள்ளே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அல்லாஹ்வின் தூதருக்கு அல்லாஹ்விடமிருந்து கட்டளை வந்தவுடன் அல்லாஹ்வின் தூதர் தேர்ந்தெடுத்த இடம் மினாவுனுடைய ஹாஜிகள் தங்கக்கூடிய கூடாரம் அடித்து தங்கக்கூடிய அந்த இடத்துக்கு சென்று ஒவ்வொரு கூடாரமாக நுழைந்து அங்கு செய்கிறாங்க, போய் பிரச்சாரம் செய்கிறாங்க. அப்படி பிரச்சாரம் செய்யும் போது மதீனாவிலிருந்து வந்திருந்த 12 பேர்கள் அல்லாஹ்வின் தூதருடைய பேச்சினுடைய உண்மையை அறிந்து நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றோம் என்று அல்லாஹ்வின் தூதருக்கு வாக்களிக்கிறார்கள். சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. என்ன என்று சொன்னா, அல்லாஹ்வின் தூதருக்கு கடுமையான எதிர்ப்பு இருக்கு. யாராவது இஸ்லாத்தை தழுவுறது தெரிஞ்சா என்ன செய்ய முடியாது, அந்த ஊரை விட்டு வெளியில் போக முடியாது. இப்பதான் அது ஊர் மதீனாக்காரங்களுக்கு, அப்போ ஒரு நாடு. இப்ப நாம போய் ஹஜ்ஜி கும்ரா போன இடத்துல அங்க உள்ள கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு செயல் ஏதாவது செஞ்சுட்டோம் வச்சுக்கிடுவாங்க, அந்த கவர்மெண்ட் நம்மளை விடுமா? விடாது. இவங்களாம் விசாரிப்பாங்க. அபுஜெயிலுடைய அந்த குரூப் என்ன செய்ய மாட்டாங்க, விசாரிக்க மாட்டாங்க, நேரடியாக கொலையை செய்வார்கள். அப்படி இருந்து துணிச்சலாக ஒரு 12 பேர் கொண்ட குழு அல்லாஹ்வின் தூதர் இடத்துல உடன்படிக்கை செய்தது. நாங்கள் அடுத்த வருடம் மக்களிடத்தில் இஸ்லாத்தை சொல்லி அவர்களையும் அழைத்துக் கொண்டு உங்களிடம் வருவோம் என்றார்கள். அதுபோல நபித்துவம் வந்த அந்த 4வது வருடம் மீண்டும் ஹாஜிகளாக ஒரு குழு மதீனாவில் இருந்து மக்காவுக்கு வருகிறது. அதில் 72 பேர்கள் இருக்கிறார்கள். 72 பேர்ல 11 பேர் பெண்களா அல்லது 12 பேர் பெண்களா என்பதுல கருத்து வேறுபாடு இருக்கு. அதெல்லாம் 10க்கு மேல் என்பதுல கருத்து வேறுபாடு இல்லை. அதுல முக்கியமாக வரலாற்று பெண்ணினுடைய 2 பெண்கள், அதில் ஒருவர் தான் உம்மு உமாரா ரலியல்லாஹு என்பவங்க. இப்போ அல்லாஹ்வின் தூதரிடத்துல அவங்க அந்த வருடம் வந்து பையத் செய்கிறார்கள். நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றோம், எங்களுக்கு நீங்கள் ஈடும் கட்டளை என்ன, பணி என்ன என்று கேட்கும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, நீங்க மக்காவுக்கு போங்க, மதீனாவுக்கு போங்க, மதீனாவில் இருக்கக்கூடிய உங்களுடைய மக்களிடத்துல நீங்கள் இஸ்லாத்தை எடுத்து வையுங்கள். இஸ்லாத்தை எடுத்து வைத்து அவங்களுக்கு விளக்கி சொல்லுங்கள். அவர்கள் ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்கு அல்லாஹ் மிக சிறந்த ஒரு மறுமை வாழ்க்கையை கொடுப்பான் என்பதை தெரியப்படுத்துங்கள் என்று அனுப்பி வைக்கிறார்கள். அதுபோல அவர்கள் ஹஜ்ஜு முடித்துவிட்டு மதீனாவிற்கு வந்து தனக்கு நெருங்கியவர்கள், அண்டை வீட்டாளர்கள், உறவினர்கள் எல்லோரிடத்திலும் இஸ்லாத்தை எடுத்து சொல்லி அந்த இஸ்லாத்தை அடைந்த கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமா பெருகிக் கொண்டே வருகிறது. இதற்கிடையில அல்லாஹ்வின் தூதர் ஒரு பிரச்சாரகராக மதீனாவிற்கு முசைப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை அனுப்பி வைக்கிறாங்க. அவர்களும் வந்து நல்ல முறையில் பிரச்சாரம் பண்றாங்க. இதன் விளைவு அல்லாஹ்வின் தூதர் நபித்துவம் அடைந்த 13வது ஆண்டு முடிவினிலே அவர்கள் மக்காவுக்கு மதீனாவுக்கு வருகை தரும் பொழுது அவர்களை வரவேற்பதற்காக கொஞ்சம் யூதர்களை தவிர பாக்கி உள்ள அத்தனை மக்களும் இஸ்லாத்தை ஏற்றவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் தூதருடைய வருகை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த அளவுக்கு பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. இந்த பிரச்சாரகட்டம் முடிந்தவுடன் அல்லாஹ்வின் தூதர் வருகிறார்கள். ஹிஜ்ரி 1ஆம் ஆண்டு வந்தவுடன் பள்ளிகளை அமைக்கிறார்கள். 2வது ஆண்டு 2வது ஆண்டில பத்ர் யுத்தம் நடக்கிறது. அதில் கடுமையான ஒரு பாதிப்பை மக்கத்து காபிர்கள் எல்லாம் அடைகிறார்கள். முக்கியமான தலைவர்கள் எல்லாம் அதில் போர்க்களத்திலே கொல்லப்படுகிறார்கள்.
அதற்கு பழிவாங்கும் விதமாக ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு முகமதையும் அவருடைய தோழர்களையும் அழித்து விட்டால் இஸ்லாத்தை நாம் அழித்து விடலாம் என்ற பெரிய ஒரு கற்பனையுடன் மிக பெருங்கொண்ட ஒரு கூட்டம் வருகிறது. அந்த கூட்டம் தான் உஹது மலையின் அடிவாரத்திலே சந்திக்கிறது. அங்குதான் போர் நடக்கக்கூடிய இடமாக அது அமைகிறது. அவங்க போருக்கு திரட்டும் பொழுது எப்படி ஆட்களை திரட்டினாங்கன்னு சொன்னா, நமது தலைவர்களை கொன்றொழித்த முகமதையும் அவரது தோழர்களையும் நாம் கொன்று இஸ்லாத்தினுடைய அடிப்படையை நாம் ஒன்று செய்ய போறோம், இல்லாமல் ஆக்க போறோம். அதனால உங்களுடைய பொருளாதார உதவிகளை எல்லாம் அதிகமாக செய்யுங்கள் என்று மக்களிடத்துல போருக்காக பொருள் திரட்டினாங்க. பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் மிக பிரம்மாண்டமான போர் புரிவதற்கான செல்வங்களை அளித்தார்கள். அதனால அவங்க எத்தனை நாள் போர் நடந்தாலும் வந்து தங்கியிருந்து போர் செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு தைரியம் உடையவர்களாக மக்காவில் இருந்து புறப்பட்டு மதினாவை நோக்கி வந்து கொண்டிருந்தார்கள். இந்த செய்தி ஒற்றர்கள் மூலமாக அல்லாஹ்வின் தூதருக்கு வந்து சேர்ந்த பொழுது எங்கிருந்து ஒரு படை புறப்பட்டு இவர்களும் செல்கின்றார்கள். 2 படைகளும் உஹதின் மலையின் அடிவாரத்தை சந்திக்கின்றன. அவங்க பெரிய கூட்டம். அந்த உஹது மலை அடிவாரத்துக்கு சந்திக்கக்கூடிய அந்த நேரத்துல இந்த போருக்கு புறப்படுவதற்கு முன்னால உம்மு உமாரா ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதரையும் சந்திக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதரை, நாங்க பெண்களாகிய நாங்கள் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்து மட்டும்தானா, எங்களுக்கெல்லாம் போர்ல கலந்துக்கிறதுக்கு அனுமதி கிடையாதான்னு கேட்டாங்க. அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க, உங்களுக்கு கலந்து கொள்வதற்கு அனுமதி உண்டு, நீங்களும் கலந்து கொள்ளலாம். பொதுவாக போர்களுக்கு பணிப்பெண்களாக மருத்துவ செவிலியர்களாக பெண்களை அழைத்து செல்வார்கள். ஆனால் அதை தாண்டி இவர் மருத்துவ செவிலியராக மட்டுமல்லாமல் இவர்கள் போர் பயிற்சி பெற்ற ஒரு வீராங்கனையாக இருந்தார்கள். மிக பிரம்மாண்டமான முறையில ஆண்களுக்கு நிகராக வாள் சண்டை போடக்கூடிய அளவுக்கு இவங்க பெரிய யுத்த பயிற்சி பெற்றிருந்த போர் பெண்மணி. இவங்க போர்க்களத்துக்கு போறாங்க. தான் மட்டும் போகாமல் தனது மகன் அப்துல்லாவை அழைத்து செல்கிறார்கள். அங்க போர் தொடங்கிவிட்டது. அல்லாஹ்வின் தூதர் ஒரு பிரிவினரை பிரித்து மலை உச்சியில நிறுத்தி, என்னுடைய கட்டளை வரும் வரை நீங்கள் மலையிலிருந்து இறங்க வேண்டாம், ஒருவேளை நாங்கள் வெற்றி விட்டாலோ அல்லது கொல்லப்பட்டாலோ தோல்வி அடைந்து விட்டாலோ நீங்கள் இறங்கிவிடக் கூடாது, என்னுடைய கட்டளை வரும் வரை என்று அந்த மக்களுக்கு ஒரு கட்டளை விட்டு அவர்களை மலை உச்சியிலே நிற்க செய்தார்கள். போர் தொடங்கிவிட்டது. போர் தொடக்கத்திலே முதலில் முஸ்லிம்களுடைய கைகள் ஓங்கி இருந்தது. அந்த நேரத்தில காபிர்கள் எல்லாம் தோல்வி அடைந்து விட்டார்கள். அவங்க ஆயுதத்தை கீழே போட்டு ஓட ஆரம்பிச்சாங்க. இதை பார்த்த மலை உச்சியிலே நின்றவர்கள், அவ்வளவுதான் போர் முடிந்து விட்டது என்று எண்ணிக்கொண்டு நாம் கீழே போய் அந்த போர் பொருள்கள்லாம் நமக்கு எடுத்துக்குவோம் என்று மலையை விட்டு இறங்குறாங்க. அதற்கு நிறுத்தப்பட்ட தலைவராக நிறுத்தப்பட்டவர் பொறுப்பாளி சொல்றாரு, அல்லாஹ்வின் தூதரை கட்டளை வரும் வரை நாம் இறங்க வேண்டாம் என்பது அவர் உத்தரவு, இறங்க வேண்டாம் என்கிறார். அதை கேட்கல, அதை மீறி எரிச்சிட்டாங்க, இறங்கிடுறாங்க. இறங்கி முடிந்து இவர்களும் களத்திற்குள் வந்து விடுகிறார்கள். பின்னால் இருந்த கணவாயினுடைய பகுதியில் இருந்து ஹாலித் பின் வலித் ரலியல்லாஹு அன்ஹு, அப்போ அவங்க இஸ்லாத்துல இல்லை. இந்த படைக்கு மொத்தமா தளபதி அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க அல்லாஹ்வின் தூதருடைய மாமனார். ஹாலித் பின் வலித் தான் ஒரு படைப்பிரிவுக்கு தளபதியா இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்யறாங்க, எல்லா முஸ்லீம்களும் இறங்கி விட்டால் தெரிந்த உடனே அவர் முஸ்லீம்களை சுற்றி வளைத்துக் கொள்கின்றார்கள். இப்ப சுற்றி வளர்த்த இவர்களை பின்னாலிருந்து தாக்குவதற்கு யாரும் இல்லை. அதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் மேல விட்டுருந்தாங்க. பொதுவாக மேல இருந்து கீழே இருக்கவங்களை தாக்குறது ஈஸி, கீழே இருந்து மேல தாக்க முடியாது. இந்த யுத்தத்தினுடைய இந்த நுணுக்கத்தை தான் அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுத்திருந்தாங்க. மேல இருங்க, எங்களுக்கு எல்லாம் ஏற்பட்ட நீ மேல இருந்து தாக்கணும், கீழே இறங்கி வரக்கூடாது இருந்தாங்க. இவங்களும் மாட்டிக்கொண்டாங்க. உடனே முஸ்லீம் கைகள் ஓங்கி இருந்தது, அது இறங்கி நிலைமை தலைகளாக ஆகி முஸ்லிம்கள் பதற்றத்தில் யார் முஸ்லீம் யார் காபீர் என்று தெரியாமல் முஸ்லிம்களுக்குள்ளேயே முஸ்லிம்களை கொல்லக்கூடிய அளவுக்கு அந்த சூழ்நிலை ஏற்பட்டு, மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலை இவ்வாறு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிற நேரத்தில் தான் அல்லாஹ்வின் தூதரை பாதுகாப்பதற்காக ஒரு 13 பேர் கொண்ட குழு அல்லாஹ்வின் தூதரை சுற்றி நிற்கிறது. அந்த 13 பேரிலே 12 ஆண்கள், ஒரு பெண். அவங்கதான் உம்மு உமாரா ரலியல்லாஹு அன்ஹு. அவருடைய மகன் போர்க்களத்தில் இருந்து போர் செய்கிறார். முஸ்லிம்கள் எல்லாம் விரண்டு ஓடுகிறார்கள். அதற்கு என்ன காரணம்? நாம் தோல்வியுற்று விட்டோம் என்ற செய்தி அவர் மனதிலே பதிந்து விட்டது. காரணம்,
காமியா இப்னு ஒரு முக்கியமான ஒருவன், அவன் பேரு காமி இப்னு காமியா. அவன் என்ன பண்றான், அல்லாஹ்வின் தூதரை தலையில் வெட்டுவதற்காக வேகமாக வந்து தலையை வெட்டுகின்றான் வாளால். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் இரும்பு கவசம் தலையில் அணிந்திருந்ததினால் அந்த வாளினால் வெட்டுப்படாததுல, ஆனா முன்னால் இருந்த அந்த இரும்பு வளையங்கள் வெட்டுப்பட்டு அவனுடைய கன்னத்திலே குத்தி கிழித்து விடுகிறது, இரத்தம் பீரிட்டு ஓடுகிறது. இந்த சமயத்தை பயன்படுத்தி கொண்டு ஒருவன் அங்கிருந்து கல்லை கொண்டு அல்லாஹ்வின் தூதரை எரிந்து விடுகிறான். அது அவருடைய நெற்றியில் படுகிறது, பல்லும் பாதிக்கப்படுகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஒரு மயக்கமற்ற சூழ்நிலைக்கு இறங்கி வருகிறார்கள், மயக்கமடைகிறான். அதுக்கப்புறம் அங்கிருந்து வரக்கூடிய அம்புகள் வருகிறது. அந்த அம்புகளை எல்லாம் அந்த சுற்றி நிற்கக்கூடிய பாதுகாப்படை தாங்கிறது. குறிப்பாக உம்மு உமரா ரலியல்லாஹு அவங்க என்ன செய்றாங்க, தாங்குறாங்க. ஒரு குதிரை வீரன் வேகமாக வாரான், வந்து அல்லாஹ்வின் தூதரை கொண்டு விடலாம் என்று வருகிறான். அவனிடம் பெரும்போர் செய்து அவனை விரட்டுகின்றார்கள், பெண்மணியாக இருந்து கொண்டு. இந்த நேரத்துலதான் அவன் ஒரு யுக்தியை கையாண்டான். அவன் மயக்கம் போட்டு அல்லாஹ்வின் தூதர் விழுந்த உடனே ஒரு யுக்தியை கையாண்டான். என்ன யுக்தி? அல்லாஹ்வின் தூதர் இறந்து விட்டார், அல்லாஹ்வின் தூதர் இறந்து விட்டார், முகமது இறந்து விட்டார் என்ற செய்தியை மக்கள் மத்தியில் அவன் பரப்பிய பொழுது முஸ்லிம்கள் எல்லாம் நினைச்சாங்க, இனிமே போர் அவ்வளவுதான், இனிமே போர் அவ்வளவுதான், முஸ்லிம்கள் தோல்வி இருந்து விட்டார்கள். ஏன்னா அல்லாஹ்வின் தூதரை கொல்லப்பட்டு விட்டார்கள் நினைக்கும் பொழுதுதான் எல்லாரும் விரண்டு ஓடுகிறார்கள் ஆயுதங்களை போட்டுவிட்டு. அந்த மயக்கமூட்டின்ற சூழ்நிலையில் அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குகின்றான். அதுதான் 3வது அத்தியாயத்தில 144வது வசனமாக இருக்கிறது. வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கது கலக்து மின் கபிலி ரசூல் கது கலக்து மின் கபிலி ரசூலி அஃபமாய்த்தும் நாத் அஃபஇன் மாத அவ் குத்தில இன் கலப்தும் அலா அக்பாவிக்கும் வமை என் கலிபு அலா அகீபஹி அலை எழுருல்லாஹ ஷையா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவான ஒரு விஷயத்தை இங்கே பதிவு செய்கின்றான். முகமது என்பவர் ஒரு இறை தூதரை என்று வேறில்லை. அப்ப என்ன அர்த்தம் சொன்னா, இவர் மரணத்துக்கு உட்பட்டவர் தான். மரணத்திற்கு அப்பாற்பட்டவன் யாரு? அல்லாஹ் மாத்திரம்தான். இவருக்கு முன்னாலும் பல ரசூல்மார்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள், இறந்தும் இருக்கிறார்கள், அவர்கள் எல்லாம் சென்று விட்டார்கள். நீங்கள் உங்களுடைய குதிகாலின் மேல் புறங்காட்டி திரும்பி விடுவீர்களா? இவர்களுக்காக இவர்கள் கொல்லப்பட்டாலோ அல்லது மரணித்து விட்டாலோ நீங்க மார்க்கத்தை விட்டு திரும்பி விடுவீர்களா? அப்படி எவரேனும் தங்களுடைய குதிகாலின் மேல் புறங்காட்டி திரும்பி விடுவாரானால் அவர் அல்லாஹ்வுக்கு எந்தவித தீங்கும் செய்துவிட முடியாது. அன்றியும் அல்லாஹ் நன்றியுடையவருக்கு அதி சீக்கிரத்தில் நற்கூலி வழங்குவான் என்ற இந்த வசனத்தை இறக்கிறான். இந்த வசனத்தை இறக்கி முடிஞ்ச உடனே அல்லாஹ்வின் தூதர் மயக்க நிலையிலிருந்து வந்து இந்த வசனத்தையும் சொல்றாங்க. மீண்டும் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா கூடுறாங்க. கூடி அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு போர் சூழ்நிலை மீண்டும் தலைகளாக மாறும். முஸ்லிம் கைகள் ஓங்குகிறது. இந்த நேரத்துல உம்மு உமரா ரலியல்லாஹுடைய மகன் அப்துல்லாவை ஒருவன் வெட்டி விடுகிறான். பெரிய காயத்துல வந்து இருக்கிறாங்க, அவருக்கு மருந்து கூட போட முடியல. உம்மு உமரா ரலியல்லாஹு அல்லாஹ்வின் தூதர் கண்ணு கட்டி தூரத்தில் இருக்கின்றார். அவர்களை அழைக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர், உம்மு உமராவே, உங்களுடைய மகன் அப்துல்லா காயப்பட்டிருக்கின்றார், அவருக்கு மருந்து வைத்து அவருக்கு பணிவிடை செய்யுங்கள் என்று சொல்லும்போது அதை காதிலே வாங்கி கொள்ளல. அவங்க போர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்பொழுதுதான் அல்லாஹ் சொல்றாங்க, அப்துல்லாவை உங்களுடைய காயத்துக்கு நீங்களே மறந்துட்டுக் கொள்ளுங்கள், உங்கள் தாய் வருவதாக தெரியவில்லை, அவர் போர் செய்வதிலே மிக உக்கிரமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிற நேரத்துல அப்துல்லா என்ற அந்த நபித்தோழரை வெட்டிய அந்த ஒரு மனிதன் மீண்டும் அதே இடத்து குதிரையில் வருகிறான். அப்பொழுது அல்லாஹ் சத்தமிட்டு கூறுகிறார், உம்மு உமராவே, அதை வருகிறான குதிரையில் அவன் தான் உங்களோட மகனை வெட்டியவன், பழி வாங்கி கொள்ளுங்கள். நாங்க உடனே இவங்க போய் செஞ்சாங்க, அவனுடைய குதிரையை தாக்குறாங்க. குதிரையில இருந்து அவன் கீழே விழுதான், அவனையும் வெட்டுறாங்க. அவன் அந்த இடத்துல இறக்குறான். போர்க்களத்துக்குள்ள ஒரு பெண்மணி செய்யக்கூடிய செயல். பழிவாங்கிறது மட்டும் இல்ல, தொடர்ந்து அவர்கள் முன்னேறி கொண்டே இருக்கிறார்கள் போர்ல. ஆயுதங்களை கையில வச்சுக்கிட்டு பயந்து ஓடி பொழுது அவங்க ஒரு சத்தம் போடுறாங்க, போர் செய்ய அவங்களுக்கு எதற்கு கையில ஆயுதம், விட்டேறியுங்கள், நாங்கள் எடுத்துக்கொண்ட போர் புரிகின்றோம் என்று. அதையெல்லாம் எல்லாம் ஒரு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் வந்தது. ஆயுதத்தை கீழே போட்டுட்டுலாம் முஸ்லிம்கள் ஓடினாங்க. அந்த மாதிரி கடினமான சூழ்நிலை. ஆனால் மீண்டும் தலை திரும்பி அதிகமான மக்கள் முஸ்லிம்கள்ல கொல்லப்பட்டு சைதாகி இருக்கிறாங்க.
அந்த போர் முடிவுக்கு வந்தது. இறுதியில அது வெற்றியா தோல்வியா என்று நிர்ணயம் செய்ய முடியாத அளவுக்கு பெரும் சேதத்துடன் அந்த போர் முடிந்தது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு ரத்தத்தில் இருந்து காயம், அந்த காயத்துல இருந்து ரத்தம் வந்து கொண்டே இருக்கிறது. அப்ப உகது மலை நீங்க போயிருக்கவங்க தெரியும். சின்ன சின்ன மலையா இருக்கும், ஒரு பெரிய மலையா இருக்கும். அந்த பெரிய மலையின் மேல ஏறி உட்கார்ந்துக்கிறாங்க யாரெல்லாம்? அல்லாஹ்வின் தூதர், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாங்க, உமர் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹாங்க, அதுக்கடுத்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹாங்க, இந்த மாதிரி முக்கியமானவர்கள் எல்லாம் அல்லாஹ்வின் தூதர் மேலே ஏறி இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்து இருக்கிற சின்ன மலை மேல ஏறி நின்று அபூ சுஃபியான் கேட்கிறாரு. போரெல்லாம் முடிஞ்சு கீழே இறந்தவங்க எல்லாம் அப்படி கிடக்குறாங்க. மேல ஏறி கேட்கிறாரு. அவங்க தேடுறாங்க யாரெல்லாம் இறந்துருக்கா அப்படின்னு. அதுல முக்கியமான தலைகள் யார் இருக்கான்னு பார்க்காங்க. யாரையெல்லாம் தேடுறாங்க? அல்லாஹ்வின் தூதரை தேடுறாங்க, முக்கியமான சஹாபாக்களை தேடுறாங்க. யாருமே அங்க இறந்து இல்லைங்க. அப்ப இங்குதான் வெளியில போக முடியாது. அப்ப இங்கதான் அங்கே பதுங்கி இருக்கிறாங்க தெரிந்து கொண்டு அபூ சுஃபியான் அவர்கள் மலை மேல ஏறி கேட்கிறாங்க, இந்த மலையின் மேல் யாராவது பதுங்கி இருக்கிறீர்களான்னு. அங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? அல்லாஹ்வின் தூதருக்கு ரத்தம் வடிச்சுக்கிட்டு இருக்கு. அங்க கிடந்து ஒரு பழைய பாய நெருப்பு பத்த வச்சு அந்த சாம்பலை எடுத்து அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வின் தூதருடைய அந்த காயத்துல வச்சு அமுக்கி ரத்தத்தை நிறுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த வேலை மேல நடக்கு. அதை சுத்தி எல்லாரும் இருக்கிறாங்க. அப்ப அபூ சுஃபியான் கேட்கிறாரு, மேலே முகமது இருக்கிறாரா என்று கேட்கும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் சைவ செஞ்சாங்க, யாருமே பேசக்கூடாது, இங்க இருக்கிறத யாரும் காட்டக்கூடாது என்று சொல்லிவிட்டார். அபூபக்கர் இருக்கிறாரா என்று கேட்கிறார், பதில் இல்லை. உமர் இருக்கிறாரா? பதில் இல்லை. அலி இருக்கிறாரா? பதில் இல்லை. வந்தவங்க முக்கியமான ஆட்களை பேரை சொல்லி இப்போ கேட்கிறாரு, இருக்கிறாரான்னு கேட்டா அமைதியா இருந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அபூ சுஃபியான் சொன்னார், யார் நீங்க இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா நிச்சயமாக மேலே நீங்க பதுங்கி இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். ஒரு செய்தி ஒன்று சொல்றேன், கேட்டுக்குங்க. எங்களை எதிர்த்து கொண்டால் இதுதான் உங்களுக்கு நடக்கும். போர்க்களத்துல உங்களுடன் வந்தவர்கள் பார்த்தீர்களா? எல்லாரும் என்ன செய்யறாங்க? இறந்து பிணமா கிடைக்கிறார்கள் என்று சொன்ன உடனே உமர் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சாங்க தெரியுமா? கோபம் வந்துருச்சு கடுமையா. அபூ சுஃபியானே, அறிந்து கொள்ளுங்கள், எங்களுடன் வந்தவர்கள் இறக்கவில்லை, அவர் உடல்கள் தான் இங்க இருக்கிறது, அவர்கள் சுவனத்தில் இருக்கிறார்கள். உங்களுடன் வந்தவர்கள் தான் பிணக்குருவியலோட பிணமாக இருக்கிறார்கள். நாங்கள் என்றும் பிணமாக போவதில்லை. எங்களுக்கு வெற்றி அல்லது வீரமரணம், அறிந்து கொள்ளுங்கள், இதுதான் எங்களுக்கு அல்லாஹ்வின் மார்க்கம் கற்றுத்தன்னு சொன்ன உடனே அபூ சுஃபியான் நிறைய செஞ்சார். வேகமா மக்கள் எல்லாம் திரட்டிக்கிட்டு அவர் போயிடுறார். முடிஞ்சு வச்சு. இந்த சமூகத்துல எல்லாம் கூட யார் இருக்கா? உம்மு உமாரா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறாங்க. அவர் பெண்ணாக இருந்தும் அவங்க தொடர்ந்து என்ன செய்றாங்க? அல்லாஹ்வின் தூதரோடவே போர்க்களத்தில் இருக்கிறாங்க என்பதுதான் செய்தி. அதோடு மட்டுமில்லாம அல்லாஹ்வின் தூதர் இந்த பிரச்சனைக்கு அப்புறம் எல்லாரையும் அழைத்து சொல்றாங்க, இந்த உஹது யுத்தத்தில் அதிகமாக போர் செய்தது யார் தெரியுமா? உம்மு உமாரா தான். அவர் பெண்ணென்றும் பாராமல் அதிகமாக போர் செய்தார்கள். எனது இடப்புறமும் எனது வலப்புறமும் எனது முன்னாலும் எனது பின்னாலும் நான் எங்கு பார்த்தாலும் உம்மு உமாராவை பார்த்தேன். அந்த அளவுக்கு ஒரு வீரதீர செயல்களை செய்தார்கள் என்று அல்லாஹ் தூதர் அவர்கள் எல்லோரும் முன்னால் அழைத்து வைத்து பாராட்டினார்கள். அதற்கு இந்த போருக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, அல்லாஹ் தூதர் சொல்லுவாங்க, இவங்களுக்கு நிறைய காயங்கள் ஏற்பட்டு உடம்புல. அந்த காயத்தை குறித்து விசாரிக்கிறதுக்கு வீட்டுக்கெல்லாம் போவாங்க. அந்த காயத்தை குறித்து விசாரிப்பதற்கு என்ன செய்வாங்க? வீட்டுக்கு போவாங்க. இப்ப பரவாயில்ல, காயம் ஆறிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு தடவை போகும் பொழுது அல்லாஹ்வின் தூதருக்காக ஒரு தட்டுல உணவு கொண்டு வந்து வைத்தாங்க. அந்த உணவை கொண்டு வந்து வைக்கும் போது அல்லாஹ் தூதர் சொன்னாங்க, உம்மு உமாராவை நீங்களே என்ன செய்யுங்க, அமர்ந்து என்னோட சாப்பிடுங்க என்று அழைக்கும் போது, இல்ல நான் சாப்பிடல, நான் நோம்பாளியா இருக்கிறேன். நான் இந்த இடத்துல அல்லாஹ் ஒரு தூதர் செய்தி சொன்னாங்க. அப்படியா, சரி. இங்க ஒரு விஷயம் சொல்ல தெரிஞ்சுக்கிடுங்க. ஒரு நோம்பாளி முன்னால் ஒருவர் உணவருந்தி கொண்டிருந்தால் அவர் உணவருந்தி முடிக்கும் வரையிலும் நோம்பாளிக்காக வானவர்கள் இறங்கி வந்து பிரார்த்திக்கிறார்கள். அந்த பிரார்த்தனைக்கு உரித்தவராக நீங்க ஆய்வுக்கொள்ளுங்கள் சொல்லி அல்லாஹ் வந்து அவங்க முன்னால் உணவு செய்யறாங்க. ஒண்ணுதாங்க இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதுல இடம்பெற்றிருக்கு. அது முக்கியமான ஒரு செய்தி. இது எல்லாம் முடிஞ்சு அல்லாஹ் தூதருடைய மரணம் நிகழ்கிறது ஹிஜ்ரி 10. அதுக்கப்புறம் 10னுடைய முடிவுல இருந்து 11 பிறகு அப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்களுடைய ஆட்சி. இந்த ஆட்சி நேரத்துல மிகவும் ஒரு முக்கியமான ஒரு செய்தி ஒன்று நடக்கிறது. என்ன செய்தி? முசைலைமா என்று சொல்லப்படக்கூடிய ஒருவன், அவன் யார் அப்படின்னா அல்லாஹ் தூதர் காலத்திலேயே இருக்கான். அவன் முதல்ல மறுத்தான், அப்புறம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான். அதன் பின்னால் அல்லாஹ் தூதர் இறந்து விட்டார் என்று தெரிந்தவுடன் அவன் என்ன பண்ணான்னு சொன்னா, இஸ்லாத்திற்கு எதிராக பிரச்சாரம் செய்ய ஆரம்பிச்சான். அவன் எங்க இருக்கிறான்? நஜ்து என்ற ஒரு நாடு, குட்டி நாடு. அதுல
யமாமா என்ற பகுதியில் அவன் வாழுதான். அந்த முசலைமா என்ன பண்ணான்னு சொன்னா, மிகப்பெரிய பெரும் வழிகேடனாக மாறி மக்களிடத்துல கடுமையான பிரச்சாரம் செய்து அரைகுறை ஈமான்ல இருப்பவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்துறான். நல்லா விளங்கிடுங்க. இஸ்லாத்தை படிக்காம அறகுறையா இருந்தா ஒருத்தர் குழப்பும் போது நம்ம இஸ்லாத்தை வெளியில இருவோம். இதான் அடையாளம். ஏன் இஸ்லாத்தை முறையா கற்றுக்கொள்ள உண்மைக்கு தான் முக்கியமான காரணம். நம்ம நல்லாத்தானே இருக்கும், தொழுகிறவன் நோவு வைக்கிறவன், அதெல்லாம் இஸ்லாம். இஸ்லாம் என்பது அடிப்படை கொள்கையில உறுதியா இருக்கிறதா இஸ்லாம். அது இஸ்லாத்திற்கு வளர்ந்ததற்கு மேல கடமையாக்கப்பட்ட கடமைகள் அதெல்லாம். அப்ப நிறைய மக்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறாங்க. இது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு செய்தி தெரியுது. இந்த மாதிரி நேரத்துல கடுமையான குழப்பங்கள் ஏற்படக்கூடிய நேரத்துல உஸ்மான் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பகுதியில இருந்து மதினாவை நோக்கி இந்த உம்முமாரா ரலியல்லாஹுடைய மகன் ஹபீப் பயணிச்சு வராரு. அவரு இந்த யமாமா ஊர்வலத்தான் வரணும். அப்படி வரும்பொழுது அவரை கைது செய்யறான் முசலைமா. கைது செய்து, நீங்கள் இஸ்லாத்தை விட்டு விடுங்கள், உங்களை உயிரோடு விட்டு விடுகிறேன், எனக்கு வேற ஒன்றும் உங்கள்ட்ட பெரிய கோரிக்கை இல்லை என்று சொல்லும்போது அவர் சொன்னார், நான் இஸ்லாத்தை செய்ய மாட்டேன், விட மாட்டேன், நீ கொன்னாலும் சரி முஸ்லீமா தான் சாவேணும் அவர் சொல்றார். உடனே அவர் முசலைமாவினால் கொல்லப்படுகிறார், சகிதாகார். அப்போ ஹபீப் உம்முமாரா ரலியல்லாஹுடைய மகன் ஹபீப் கொல்லப்பட்டு விட்டார் முசலைமாவினால் என்ற செய்தி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுக்கு சேருது. அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்க உம்முமாரா அவர்களை அழைத்து, உங்கள் மகன் ஷஹீதாகி விட்டார், கொல்லப்பட்டு விட்டார் சொன்னோம்னா என்ன செஞ்சாங்க தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு தான் எல்லா புகழ்னா. நம்ம மக்களை கட்டாரி உன் மகன் கொல்லப்பட்டுட்டான்னு தெரிஞ்சு நீங்க ஏன் சொல்றீங்க? மகன் கொல்லப்படலாம் தான் வருத்தப்படணும். என் மகன் கொல்லப்படலாம் என்ன அர்த்தம்? இஸ்லாத்தை விட்டுட்டான்னு அர்த்தம். கொல்லப்பட்டிருக்கான் என்ன அர்த்தம்? முஸ்லீமா செத்துருக்கான்னு அர்த்தம். நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தா எப்படி இருக்க முடியும்? இதான் புரிதல். ஒரு உயிரிழப்பை கூட இஸ்லாத்தை அடிப்படையாக வைத்து அளவீடு செய்யக்கூடிய தன்மை, இதுதான் ஈமானுடைய தரம். நாம எப்படி இருக்கிறோம் என்பது அப்பப்போ நம்ம என்ன செய்யணுமோ நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். சின்ன பிரச்சனைக்கு நம்ம என்ன செய்வோம்? அல்லாஹ்வுக்கு ஒவ்வாத ஒரு தேவையில்லாத ஒரு வார்த்தைகளை சொல்லக்கூடிய மக்களாக இருப்போம். ஆகையால அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள். அல்லாஹ்வை புகழ்ந்து நன்றி செலுத்துற நேரத்துல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்றாங்க, இனிமேலும் நாம் முஸ்லிமா விட்டு கொண்டிருந்தால் அவன் மக்களை அதிகமாக பலகீனர்களை வழிகெடுத்து விடுவான். எனவே அவன் மீது போர் தொடுத்து அவனை கொன்றுவிட வேண்டும் என்று ஹாலித் பின் வலித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. இதுக்கு எப்போ நடக்கு? ஹிஜ்ரி உகது போடுற அவங்க முஸ்லீமாக இல்லை. அப்புறம் இஸ்லாம் தழுவுனாங்க, இருக்கும்போது இஸ்லாம் தழுவிட்டாங்க. இப்போ ஹிஜ்ரி 10 முடிஞ்சு 11 வந்துருச்சு. இப்போ இவருடைய தலைமையில தான் அதிகமான போர்கள் பெறப்பட்ட போகுது. அப்ப இவங்களுடைய தலைமையில முசலைமா தாக்குவதற்காக யமாமா நோக்கி ஒரு போர் பெரிய போர்பட போகுது. அப்போ உம்முமாரா ரலியல்லாஹு சொல்றாங்க, இந்த போர்ல நானும் என் மகனும் கலந்து கொள்வதற்கு அனுமதி தாங்கன்னு கேட்டாங்க. அப்ப அபூபக்கர் சித்திக் அல்லாஹ் ஒரு காலத்துல எங்க போருக்கு வந்தாலும் இப்ப நம்ம என்ன செய்யணும்? உங்களுக்கு போருக்கு கொடுத்துதான் அவன் அனுமதி என்று போருக்கு அனுமதி கொடுக்குறாங்க. இவங்க என்ன செய்யறாங்க? போருக்கு போறாங்க. இந்த போர்ல நடக்கக்கூடிய சம்பவங்களை பாருங்க. இந்த போர் மிக கடுமையான முறையில போராக நடக்கு. காலித் பின் வலித் ரலியல்லாஹு அவர்களால முசலைமா கொல்லப்படுகின்றான். உம்முமாரா ரலியல்லாஹு அவர்கள் கடுமையான முறையில போர் செய்தாங்க. அந்த போர்ல அவருடைய 2வது மகன் ஹபீபும் போறாரு. அவரும் அந்த போர்ல ஷஹீதாகிறார். முதல் மகன் இப்பதான் கொல்லப்பட்டிருக்காரு, 2வது மகனை இழந்து விட்டார். இவர்களுக்கு என்ன அப்படின்னா, உடம்பில் மிகப்பெரிய காயங்கள் 12 இடத்துல. ஒரு பெண்டாக இருந்தோம், உடம்புல மிகப்பெரிய காயம் 12 காயம். ஒரு கை துண்டிக்கப்படுகிறது, ஒரு கை ஒரு கை இல்லாத நிலை, உடம்பெல்லாம் காயம். அந்த காயத்தோட மகனை இழந்து போரில் வெற்றி பெற்றவர்களாக மதீனாவை நோக்கி வரார்கள். நினைச்சு பாருங்க, ஒரு பெண்ணால் இது சாத்தியமா? அவங்க போரை முடிச்சுக்கு வராங்க. அதுக்கப்புறம் மதீனாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர்களை ராஜ வைத்தியம் பார்க்கக்கூடிய அளவுக்கு அரசாங்கமே அவங்களுக்கு என்ன செய்யுது? வைத்தியம் பார்த்து அவங்க கௌரவிக்குது. இதுக்கு அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு போர் நடந்து, அந்த போர் இது உமர் கத்தாப் ரலியல்லாஹு ஆட்சி காலம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஆட்சி காலம் 2.5 வருடம் தான். அதுக்கு அடுத்து 2.5 வருடம் கழித்து உமர் கத்தாப் ரலியல்லாஹு வந்தாங்க. அவங்களுடைய ஆட்சி காலம்
15 வருடம் 6 மாதம் 3 வாரம் என்பது தெளிவான செய்தி. மிக நீண்ட ஆட்சி இவங்க ஆட்சி. இவங்க ஆட்சியில் தான் இஸ்லாம் என்ன செஞ்சது, உலக லெவல்ல பரவி வல்லரசாக இஸ்லாமிய வல்லரசு மாறிச்சு. இப்போ அந்த நேரத்துல ஒரு போர்ல நிறைய அவங்களுக்கு போர் பொருள் கிடைக்கி. அதுல 2 பட்டு சேலைகள் கிடைக்கும். 2 பட்டு சேலைகள் கிடைக்கும். அப்ப அந்த மக்கள்கிட்ட அந்த பட்டு சேலை ஒதுக்கி வச்சுட்டாங்க. மற்றதெல்லாம் பங்கு போட்டு கொடுத்துட்டு, இந்த பட்டு சேலை கொடுப்பதற்கு தகுதி பெற்றவர் யாரை சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க மக்கள்கிட்ட. மக்கள்லாம் நினைச்சிட்டாங்க அவருடைய மகன் அப்துல்லா இருக்காரு, அப்துல்லா இப்னு உமர் இருக்காரு இல்லையா, அவருடைய மனைவிக்கு தான் அவங்க கொடுப்பாங்கன்னு சொல்லி. அமீர் முஃமினீன், உங்களுடைய மகன் அப்துல்லா அவருடைய மனைவிக்கு தான் இதை கொடுப்பீங்க நாங்க நினைக்கிறோம். இல்ல, அது கிடையாது. இதுக்கு மிகவும் தகுதியான ஒருத்தர் இருக்கிறார். யார் தெரியுமா? அவர் தான் உம்மு உமாரா. ஏனென்றால் அல்லாஹ்வின் தூதர் வாயால் மிகவும் மெச்சப்பட்ட, மிகவும் சிறப்பாக்கி கூறப்பட்ட, கௌரவப்படுத்தப்பட்ட ஒரு பெண்மணி அவங்க தான். இன்று அவர்கள் வயசாக இருக்கிறாங்க, ரொம்ப வயது உயர்ந்த நிலையில் இருக்கிறாங்க. இப்போ நாம போய் அவங்களை என்ன செய்யணும்? கௌரவித்து இந்த பட்டாடைகளை அவர் கொடுக்க வேண்டும். இந்த மதினாவில இந்த பட்டாடைக்கு மிகவும் தகுதி உள்ளவர் அவர்கள் தான் என்று உமர் கத்தாப் ரலியல்லாஹு சொல்றாங்க. பாருங்க, ஒரு பெண்ணா இருந்து ஒரு ஆட்சியாளருடைய வாயிலிருந்து, அல்லாஹ்வின் தூதர் வாயிலிருந்து, ஆட்சியில பொறுப்பில் இருக்கும் வாயிலிருந்து வரக்கூடிய அளவுக்கு எந்த அளவுக்கு வரலாற்றுல இவங்க முக்கியத்துவம் பெற்றிருக்காங்க பாருங்க. நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்கு? நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்கு? நாம என்ன செய்யணும்? கொஞ்சம் பார்க்கணும். ஏனென்று சொன்னால் இவர்கள் எல்லா சூழ்நிலையிலேயும் இஸ்லாத்திற்காக வாழக்கூடியவர்களாக இருந்தார். போர்ல 2 மகன்களை இழந்திருக்கிறாங்க. 2 மகன்களை இழந்தும் அவங்க உறுதியாக 2 பேருமே எதுக்காக சேர்த்தாங்க? இறந்து எதனால? ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். 2 பேரும் சாதாரண நோய் வந்து சாவல, வீட்டுல சாவல. 2 பேரும் மார்க்க விஷயமாக எதிரியுடன் போராடும் பொழுது ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகையால் இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு இடத்தில் இருந்தவங்க தான் உம்மு உமாரா ரலியல்லாஹு அவங்க. அப்ப இந்த பெண்மணியினுடைய வரலாற்று செய்தி நமக்கு எதை உணர்த்துன்னு சொன்னா, ஒரு பெண்ணாக இருந்தால் அவங்க சாதாரணமா எல்லாரையும் இருக்காம அல்லாஹ்விடத்திலிருந்து இவர்களுக்காக ஒரு வசனம், ஒரு ஆயத்து வரக்கூடிய அளவுக்கு உயர்ந்து விட்டார்களே, அந்த இடத்துக்கு பெண்ணால் உயர முடியும் என்பதைத்தான் இந்த வரலாற்று செய்தி நமக்கு காட்டுகிறார். ஆகையால் நாமளும் என்ன நினைக்கிறோம்னா, நம்ம இந்த அளவுக்கு போக முடியலனாலும் குறைஞ்சபட்சம் மக்கள் மத்தியில் இஸ்லாத்தை கொண்டு சேர்ப்பதில் நீங்க உண்மையா இருக்கணும். இதுல உங்களுக்கு தடங்களா இருக்கு ஒரு சில விஷயங்கள். என்ன காரணம் சொன்னா, மக்கள் மத்தியில் இஸ்லாத்தை சொல்வதற்கு தடையா என்ன தெரியுமா இருக்கும்? நம்மளுடைய செயல்பாடுகள். ஏன் எல்லாரும் தாவா செயல்ல ஈடுபட முடியல அப்படின்னா, எல்லாருக்கும் ஈடுபட முடியல. காரணம் என்னன்னு சொன்னா, மக்கள் விமர்சிக்கக்கூடிய அந்த காரியங்கள் நம்மகிட்ட இருக்கும். ஆடை ஒழுக்கம் நம்மகிட்ட இருக்காது. நம்ம போய் ஒரு ஆள்கிட்ட, ஒரு பொம்பளைகிட்ட போய், ஏமா ஆடை ஒழுக்கத்தை பேணுங்க, பரதா போடுங்க, ஒன்றும் போய் தெரியாதோ, நீ மட்டும் அப்படி மினிக்கிட்டே திருப்பி கப்பாங்களா இல்லையா? நீ அல்லாஹ்வின் பாதையில செலவு செய் அப்படின்னு சொன்னா, அவங்க நீ மட்டும் அள்ளி கொடுத்துட்ட, கப்பாங்களா இல்லையா? நீ அல்லாஹ்வுக்கு எண்ணெய் வைக்காத, எண்ணெய் என்ன தெரியுமா என்று கேட்கும் பொழுது, அவங்க உன்கிட்ட தான் நீ சொல்லிதான் நான் கத்துக்கிறோம் திரும்ப கேட்பாங்க. அப்போ முதல்ல நாம மக்கள் மத்தியில் போவதற்கு முன்னால மக்கள் மத்தியில் மனதில் இடம் பிடிக்க வேண்டும். அதுக்கு சில காரியங்கள் நம்ம செய்ய வேண்டும். முதல்ல நம்ம கேரக்டரை மாத்திக்கிறோம். சொல்லொழுக்கம், பொருளாதார ஒழுக்கம், ஆடை ஒழுக்கம், கற்பொழுக்கம், எல்லா ஒழுக்கமும் நிறைந்த ஒரு சிறந்த ஒரு முன்மாதிரி பெண்மணியாக நம்மை நாம் மாற்றிக்கொண்டால், நாம் சிறிதாக ஒரு விஷயம் சொன்னாலும் அவருக்கு பெரியதொரு மாற்றத்தை கொண்டு வரும். பெரியதொரு மாற்றத்தை கொண்டு வரும். இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு சிறிய செய்தி சொல்றேன். படிக்கிற குழந்தைகளே, சின்ன குழந்தைகள் ஒண்ணுக்கு ஒண்ணு இஸ்லாத்தை எடுத்து சொல்லும் பொழுது, இஸ்லாத்தை பெண்கள் எல்லாம் இருக்கிறாங்க, குழந்தைகள்லாம் இருக்கிறாங்க. அப்ப என்ன காரணம்? இஸ்லாத்தை சொல்லுபவர்கள் எப்படி இருக்கிறார் என்பது பார்ப்பாங்க. ரொம்ப முக்கியம். இஸ்லாத்தை சொல்லுபவர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு பார்ப்பாங்க. அப்பதான் நம்ம சொல்றது என்ன செய்யும்? அவங்கள்ட்ட இடம்பெறும். இல்லை என்று சொன்னால் அது எந்த வகையில் இல்லை. இன்னைக்கு மக்கள் மத்தியில மேல நாடுகள்ல வேகமா இஸ்லாம் பரவதுக்கு என்ன காரணம் தெரியுமா? முதல் நாள் வரையில லிப்டி போட்டுக்கிட்டு 2 ஆடைகள், உள்ளாடைகள் தான் அவங்களுக்கு வெளியாட. நம்ம ஊர்ல போடுறது உள்ளாடை தான், அவங்களுக்கு வெளியாட. பாப்பு பாடகிகள் பெரிய லெவல்ல பல மில்லியன் டாலர்களை சம்பாதித்த பாப்பு பாடகிகளுக்கெல்லாம் குரான் கடைசியோடு படிக்கிறாங்க. ஆகா, நம்ம இப்படி இருக்கக்கூடாது தெரிஞ்ச உடனேயே இஸ்லாத்தை எடுத்துக்கொண்டு அதுவரை தங்களை உலகுக்கு வெளிக்காட்டுகிற உடலை வெளிக்காட்டியவர்கள் அடுத்து உள்ளத்தை வெளிக்காட்ட ஆரம்பித்தார்கள். எங்கள் உள்ளத்தில் அல்லாஹ் ரசூல் இருக்கிறார் பாக்குறாங்க மாற்றத்தை. ஆஹா, அவ குரான் இஸ்லாம் ஒரு பெண்ணை இப்படிதான் மாத்துமா? பல மில்லியன்களை சம்பாதித்த அந்த தொழிலே விட்டுட்டாங்களே, அப்ப நிச்சயமாக ஏதோ இருக்குன்னு சொல்லி அவங்கள்ட்ட போய் இஸ்லாத்தை கேட்கிறாங்க. நீங்க எப்படி மனமானீங்க?
இன்னைக்கு நம்ம பிரபலமான ஒரு நடிகை மும்தாஜ், அவங்க நடிக்காத படம் இல்லை, அவங்களுடைய இது ஆபாசமான ஒரு ஆடல் பாடல் இல்லாம இல்லை. இன்னைக்கு மாஷால்லா அல்ஹம்துலில்லாஹ் அந்த அம்மா அல்லாஹ்வுடைய பெரிய கருணையால உம்ரா போயிட்டு அங்க போன உடனே அல்லாஹ் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்தான். கௌபத்துல்லா முன்னால வச்சு அந்த வீடியோ பார்த்திருந்தா புரியும், உறுதியில பேசும், சத்தியம் செய்தது நான் தொழிலை விட்டுருவேன் அப்படின்னு. நான் செய்தது தவறுதான், நான் என்ன நினைச்சு வெட்கப்படுறேன், என்ன நான் அருவருப்பா உணர்றேன், இனிமேல் அதை செய்ய மாட்டேன், அல்லாஹ்விடத்துல இந்த இடத்திலேயே தௌபா செய்கிறேன் என்று மீண்டும் 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 பாவ மன்னிப்பு கூடிய ஒரு 2.5 நிமிடம் 3 நிமிடம் இருக்கும் அந்த வீடியோ. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அப்ப எல்லாரும் என்ன நினைச்சிருப்பாங்க, எல்லாரும் மகாத் போய் ரீல்ஸ் போடுறதான ரீல்ஸா நினைத்தார்கள். ஆனால் வந்ததுக்கு பின்னால் அந்த அம்மா அவன் நிரூபிச்சு காட்டுச்சு. அவன் இப்ப நம்மளால சொல்ல முடியாத சூழ்நிலைக்கு உயர்ந்து விட்டது. முன்னாள் நடிகை இவ முந்தாச்சு அப்படின்னு சொன்ன வாயெல்லாம் இப்ப எப்படி ஆயிடுச்சு, அவன் சொல்ல முடியாத அளவுக்கு தரத்தை உயர்த்து. இதுதான் உண்மை, இதுதான் ரியல். அப்ப அந்த அம்மா வெளியில என்ன செய்யுது, முஸ்லீமாக வாழ்வதற்கான அத்தனை நிலை எடுத்து ஃபர்தா இல்லாமல் எங்கும் போவதில்லை என்று உறுதியாக இருக்கு. நீ நம்மளாம் பார்த்தோம்னு சொல்றா, ஃபர்தாவில் 2 சிஸ்டம் வச்சிருக்கோம். பள்ளிவாசலுக்குள்ள வந்தா ஃபர்தா, வெளியில போனா முர்தா, எல்லாம் போயிடும். பால்காரனுக்கு நைட்டி, பால்காரனுக்கு நைட்டியில போய் நிக்கலாம். யாராவது தாடி வச்சவங்க வந்தா இழுத்து மூடிக்கிடலாம். நம்ம ஃபர்தா போட்டு யாருக்கு காட்டுறோம்? கொஞ்சம் நியாயமா சிந்திச்சு பாருங்க. பரதா போட்டு நம்ம பரதா போடுவதை யார் பார்க்கிறா? அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ் கண்காணிக்கிறான். அப்ப அல்லாஹ்வின் கண்காணிப்பு நம்ம இருக்கும் பொழுது ஒரு சில முன்னால் நம்ம அரைகுறை ஆடையிலும், ஒரு சில முன்னால முழுமையான முறையில் நீங்க நல்லா நம்ம நல்லா நீங்க உங்களுக்கு இந்த வாய்ப்பு இருக்காது, உங்களுக்கு கூட இந்த வாய்ப்பு இருக்காது. எங்க ஊர்லன்னா இந்த மேலப்பாளைய மாதிரி தெருவா இருக்கும். அங்க பாத்தீங்கன்னா வாசல் வந்து ஃப்ரீயா பேசிட்டு இருப்பாங்க. முன்னால சேலைனா கீழே விலகி கிடக்கும், தலைமுடியெல்லாம் அப்படி கிடக்கும், நல்லா கிடக்கும். பேரிசயமா சாக்கடை வளர்ற பக்கத்தில் சாக்கடை வலிக்கிட்டு இருப்பான், அப்படித்தான் இருப்பாங்க. பழம் வித்துக்கிட்டு இருக்கும், அப்படித்தான் இருப்பாங்க. மீன்காரை வருவான், அப்படித்தான் இருப்பாங்க. நம்மள மாதிரி யாராவது தாடி வச்சவங்க போனா டக்குன்னு எடுத்து நினைச்சுடுவாங்க, எல்லாத்தையும் முடிக்கிறோம். அது அல்ல நம்ம மேல செஞ்ச கருணை. நாம அவங்கள அந்த மாதிரி பார்க்காம பாதுகாக்கிறோம். அவங்கள பாதுகாக்கல, நம்மளோட கண்களை பாதுகாக்க. அப்ப அந்த அந்த ஒரு தோற்றம், அந்த உணர்ச்சியை ஏற்படுத்துது. ஆக மறக்கணும் அப்படிங்கணும். அப்ப இந்த நிலை நம்மகிட்ட முதல்ல மாறணும். இதான் நீங்க முதலில் உங்களிடம் வர வேண்டிய மாற்றம் இங்கிருந்தான். ஆடை ஒழுக்கத்துல முதல்ல மாற்றத்தை கொண்டு வா. ஆடை ஒழுக்கத்துல கொண்டு வந்தால்தான் நம்ம மற்றதுல கொண்டு வர முடியும். அப்ப நான் முதல்ல ஃபர்தா விஷயத்தை நீங்க எப்படி பண்ணணும்னு சொன்னா, யார் நம்ம கேள்வியிலேயே ஒரு கேள்வி இருந்துச்சு. அதாவது சாதாரணமாக சந்திக்கக்கூடியவர்கள் பெண்களை எந்த 3 வேளைகளில் அனுமதி இல்லாமல் சந்திக்க கூடாது வந்துச்சா கேள்வி? ஏன் அந்த கேள்வி வந்துச்சு? அல்லாஹ் ஏன் சொன்னா, அப்போ ஆடை குறைத்து இருக்கக்கூடிய ரிலாக்ஸா ரெஸ்ட் இருக்கக்கூடிய நேரத்துல வழக்கமா போற பார்க்கக்கூடியவங்க பேசக்கூடியவங்க கூட அனுமதிகள் தான் போகணும். ஆடை சரி செய்து கொண்ட பின் தான் பார்க்க வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்னு சொன்னா, அந்த ஆடை ஒழுக்கம் நம்மகிட்ட இருக்காது. கொஞ்சம் சிந்திங்க. முதல்ல ஆடை ஒழுக்கத்தை நம்ம கண்டிப்பா பேணித்தான் ஆகணும். ஏன்னு சொன்னா, ஆடை ஒழுக்கத்தை பேணும் பொழுதுதான் நமக்கு என்ன செய்யும். இன்னொரு கேள்வி கேட்டிருந்தேன். முஸ்லிம்களை முஸ்லிமான பெண்களை என்று நீங்கள் அறிந்து கொள்வதற்காக இவ்வாறு இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். அது என்ன சொன்னான்ல? என்ன சொன்னா? உடலை நல்லா மறைத்துக் கொள்ளுங்க, தலையில நீங்க என்ன செய்யுங்க, மூடிக்கிட. இன்னும் ஒரு வசனத்துல போய் உங்களுடைய முந்தானைகளால் உங்களுடைய நெஞ்சை நீங்க மூடிக்கொள்ளுங்கன்னு நேரடியாக இறங்கி வந்து நல்லா சொல்லக்கூடிய வசனங்கள்லாம் இருக்கு. இதையெல்லாம் நம்ம விட்டுட்டு நாம யதார்த்தமா நம்ம சாதாரணம் இருந்தோம்னு சொன்னா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, நம்ம எப்படி இன்னும் இஸ்லாத்துக்குள்ள உள்ள வருறோம் அப்படிங்கிறது பாருங்க. நீங்கள் யார் மத்தியில எல்லாம் நீங்க ஃப்ரீயா இருக்கலாம், யார் மத்தியில எல்லாம் ஃப்ரீயா இருக்க கூடாதுன்னு நம்ம அதை கண்டிப்பா தெரிந்து வச்சிருக்க வேண்டும். அப்படி இந்த அடிப்படை விஷயங்கள் எல்லாம் சரி செய்யணும். முதல்ல ஆடை ஒழுக்கத்தை நம்ம மாற்றம் கொண்டு வரணும், பேச்சு ஒழுக்கத்தை மாற்றம் கொண்டு வரணும், தேவையான மார்க்க சம்பந்தமான காரியங்களை அடிக்கடி உங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணக்கூடிய மக்களாக வரணும், மார்க்கத்தை முறையா கட்டக்கூடிய மக்களாக வரணும். இதன் பின்னால் தான் நாம் மார்க்கத்தை கூட ஒரு ஆட்டை சொல்ல முடியும். நம்ம இதுவரைக்கும் மார்க்கத்தை யார்ட்டையும் சொல்லவே முடியல. என்ன காரணம்னா, நம்மகிட்ட ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, நம்மளும் சொன்னா கேட்பாங்களா? நிச்சயம் கேட்க மாட்டாங்க. ஏன்? கேட்கக்கூடிய இடத்துல நம்ம இல்லை என்பதுதான் உண்மை. உண்மை கசப்பாக இருந்தாலும் உண்மையே பேசுங்க. ஆகையால் இனி வரும் காலங்களில் நம்ம அடிப்படையா ஒரே ஒரு விஷயம் தான் நீங்க மனசுல வச்சுக்கணும். என்ன அப்படின்னா, அல்லாஹ்வுடைய தூதர் போர்க்களத்துக்கு போகும்போது தன்னுடைய மருமகன் அலி எல்லாம் அனுபவங்கிட்ட ஒரே விஷயம் சொல்லி அனுப்புறாங்க. அலியே, நீங்க போர்க்களத்துக்கு போங்க, போன உடனேயே தாக்கி விடாதீர்கள், எதிர்காலத்தில் நீங்கள் சமாதானம் இஸ்லாத்தின் பக்கம் அவர்களுக்கு அழைப்பு விடுங்கள்,
அவ்வாறு நீங்கள் அழைப்பு விழும்போது அவர் இஸ்லாத்தை எடுத்துக்கொண்டால் போர் செய்ய வேண்டிய அவசியமும் உங்களுக்கு இல்லை. ஏனென்றால் உங்களுடைய எதிரி அழிந்து விடுகிறான், உங்களுக்கு ஒரு சகோதரன் கிடைத்து விடுகிறான். உங்கள் மூலமா அல்லாஹ் ஒருவருக்கு இந்த பூமியில ஹிதாயத்தை கொடுத்தால் அது இந்த பூமியில சிகப்பு ஊட்டம் கிடைப்பதை விட மேலானது. சிவப்பு ஊட்டம்னா ரொம்ப கிடைக்காது. சிவப்பு ஊட்டம் என்பது ரொம்ப அதிசயமானது. எப்படி புலியில கருப்பு புலி இருக்கும், மாட்டுல மஞ்சள் கலர் வருமோ, பியூர் எல்லோல வரும், அப்படி வராது. இந்த மூசாலை காலத்தை அந்த மக்களுக்கு அல்லா அப்படி இறக்கி கொடுத்தான். அவன் இன்ஷா அல்லான்னு சொன்னதுனால அது மாதிரி வித்தியாசமான ஒண்ணு. அதுதான் ஒட்டகம், சிவப்பு ஊட்டம் என்பது. அதுன்னு வருது. இன்னொரு ஹதீஸ்ல எப்படி வருதுன்னு சொன்னா, இந்த உலகத்தினோட மிகப்பெரிய செல்வம் எது தெரியுமா? உங்களால் ஒருவருக்கு நேர்வழி கிடைத்து விட்டால், உங்கள் மூலமாக அல்லாஹ் கொடுத்து விட்டால், அதுதான் உங்களுக்கு இந்த வானம் பூமியில் உள்ள அனைத்து செல்வங்களோட சிறந்தது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கு. அப்போ நம்மளுடைய ஒரே லட்சியம் என்னன்னு சொன்னா, நான் இஸ்லாத்தை சொல்லுவதற்கு என்னை நான் சரி செய்து கொள்ள வேண்டும். என்னுடைய சின்ன சின்ன அபிலாசைகள், சின்ன சின்ன ஆசைகளை எல்லாம் தூக்கி போட்டுட்டு அல்லாஹ்க்காக, அல்லாஹ் மார்க்கத்தை மக்களிடத்தில் நான் பிரச்சாரம் பண்ணுவதற்காக என்னை நான் சரி செய்து கொள்ள வேண்டும் நீங்க நினைத்தால்தான் கற்றுக்கொண்ட கல்வி நிற்கும், பயனளிக்கும். இல்லைன்னா இதுவும் ஒரு நாம்க அவஸ்தாவே ஆயிரும். இது எப்படி ஆயிரும்? நாம்க அவஸ்தைமாங்கள வேற அளவுக்கு சும்மா அப்படிலாம் இல்லை. நம்ம வேதத்தை அப்படி நெஞ்சில வச்சுக்கிட்டு போறக்கூடிய கூட்டம் இல்லை. நெஞ்சு நம்ம என்ன செய்யறோம்? வேதத்தை உள்ளத்துக்குள்ள வைக்கணும். வெளியில கிட்டாப்பை பிடிச்சிட்டு இப்படி அணைச்சிட்டு போறது இல்லை. அப்படி அதுக்கு நாம இல்லை, அதுக்கு வேற யார் செஞ்சுட்டு போட்டோம். நாம் உள்ளத்துல இருக்க வேண்டும் அல்லாஹ்வின் கட்டளைய. அப்ப அதற்குள்ள நம்ம வரணும்னு சொன்னா அப்ப நம்மளை கொஞ்சம் மாத்திக்கணும். அதுக்கு உங்களுடைய பேச்சினுடைய தன்மைகளை கண்ணியமாக்குங்க, ஆடை ஒழுக்கங்களை பேணுங்க, பெரியவர்களை மதிங்க, சிறியவர்களை பாராட்டுங்க. சக உங்களுடைய தோழிகளா இருக்கக்கூடியவங்கள்ட்ட நீங்க எப்பொழுதுமே அல்லாஹ்வும் ரசூலையும் ஞாபகம் ஊட்டாத எந்த செயலையும், எந்த ஒரு டிஸ்கஷனும் வேண்டாம். இது அல்லாஹ் தூதர் சொன்னான். நாங்கள் எங்காவது உட்கார்ந்து பேசினால் அல்லாஹ்வின் நினைவு கூறாமல் அந்த இடத்தை விட்டு எழுவதில்லை. அல்லாஹ்வின் நினைவு கூறாமல் ஒருவன் ஒரு சபையில் இருந்து அமர்ந்து எழுந்து விட்டால் அது அவனுக்கு நாசத்தையும் நஷ்டத்தையும் அளிக்கிறது என்பது அல்லாஹ்வின் தூதர் அறிவுறுத்தல். ஆக நமக்குள்ள என்ன பேச்சு வரும்? உட்கார்ந்துட்டா அல்லாஹ்வின் ரசூலை நினைப்படுத்திட்டு தான் அந்த இடத்த விட்டு யாரும். எப்பமெல்லாம் இதுல இருக்கிறோமோ அப்ப நம்மளை சுத்திகரித்துக் கொண்டே இருப்போம், நம்மை நாம் சரி செய்து கொண்டே இருக்கின்றோம் என்று அர்த்தம். ஆகையால் இனி வரும் காலங்களில் நம்மை நாம் சரி செய்வோம். காலங்கள் கடந்து கொண்டே போகிறது, மரணம் நம்மை நெருங்கி வந்து கொண்டே இருக்கிறது. ஆகையால் நன்மையின் பால் நம்ம என்ன செய்யணும்? வேகமாக முந்தி செல்ல வேண்டும். அல்லாஹ்வுடைய மன்னிப்புக்கும் அல்லாஹ்வுடைய சோனத்திற்கும் நாம் விரைந்து செல்ல வேண்டும். அதெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மை நாமே சீர் செய்து கொள்ள வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்கும் நான் உபதேசம் செய்தவனாக நிறைவு செய்கின்றேன். வாஹிர தௌவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வேற என்ன அறிவிப்புலாம் இல்லையா?